மனநலனை பாதிக்கக்கூடிய கொடிய நோயா இந்த மனச்சோர்வு என்று சொல்லக்கூடிய டிப்ரெஷன் இருக்கு. எப்பவும் எரிச்சலான மனநிலையில இருப்பவங்க சீக்கிரமா டிப்ரெஷனுக்கு ஆளாகிடுறாங்க. தூக்கம் இல்லாம அவதிப்படுறது, இல்லைன்னா ரொம்ப நேரம் தூங்குறது, அதிகமா பசிக்கிறது, இல்லைன்னா பசியே இல்லாம இருக்கிறது, உடல் எடை கூடுறது, இல்லைன்னா உடல் எடை குறைகிறது போன்ற எதிர்மறையான விஷயங்களும் மனச்சோர்வோட டிப்ரெஷனோட அறிகுறியா இருக்கு. கவனச்சிதறல், ஞாபக மறதி, ஒரு விதமான குற்ற உணர்ச்சியோட இருக்கிறது, எந்த விஷயத்திலும் தீர்க்கமான முடிவு எடுக்காம தடுமாறுறது, நெருங்கிய நண்பர்கள்ட்ட கூட பேசுவதை தவிர்க்கிறது போன்ற விஷயங்கள் மனச்சோர்வுக்கு வழிவகுக்குது. மிதமானது, நடுத்தரமானது, கடுமையானதுன்னு இந்த மனச்சோர்வை 3 வகையா பிரிக்கிறாங்க. டீனேஜ் பருவத்தில் உள்ளவங்க மனச்சோர்வு பாதிப்புக்கு அதிகமா ஆளாயிருக்குது ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கடுமையான மனச்சோர்வுக்கு ஆளாகிறவங்க குடும்பத்தினர், நண்பர்கள்ட்ட இருந்து விலக தொடங்கிடுறாங்க. குழந்தைகளும் மனச்சோர்வுக்கு ஆளாகிறாங்க. பெற்றோர்களுடைய அரவணைப்பு இல்லாமல் வளரும் குழந்தைகள், பெற்றோரை இழந்து வாடக்கூடிய குழந்தைகள், வீட்டில் சண்டை சச்சரவுகளுக்கு இடையே வளரும் குழந்தைகள் மனச்சோர்வு பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. அதுக்கு காரணம் தங்களின்